ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிகே குக்கிங் ஷோ. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லான 2 ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம்மரில் நமக்கு சீப்பாக கிடைக்கிற 2 ஃப்ரூட்டான பப்பாளி அண்ட் மாம்பழத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பப்பாளி எடுத்திருக்கேன். இந்த பப்பாளி நல்லா பழுத்திருக்கு. இப்போ அதை நான் கட் பண்ணி தோலை நல்லா சீவி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் நல்லா தோல் சீவின பப்பாளியை திரும்பியும் கட் பண்ணி இதில் இருக்க சீடை வந்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அந்த பப்பாளியில் இருக்க சீடை க்ளீன் பண்ணும்போது நடுவில் நார் நாராக ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஜிகே குக்கிங் ஷோ சேனலில் டெய்லி நியூ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறோம். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம ஜிகே குக்கிங் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமூவ் பண்ணுற இந்த சீடை நம்ம தூக்கி போடணுன்னு தேவை கிடையாது. இதை நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரூட் சாலட்டோ இல்லை வெஜிடபிள் சாலட்டோ பண்ணும்போது அதுக்கு மேலே நீங்கள் இதை ட்ரிசில் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் சீடையும் நாரையும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண பப்பாயாவை சும்மா ரஃப்பாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பப்பாளியோட டேஸ்ட் வந்துட்டு பிடிக்காது. அதனால நீங்கள் இது கூட வந்துட்டு மாம்பழம் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதோட மனமும் அதோட டேஸ்ட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணுற இந்த ஜூஸ் வந்துட்டு ஒரு 2 பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பப்பாயாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பழத்தையுமே இதில் வந்துட்டு போட்டுக்கிறேன். அடுத்ததாக நமக்கு ஒரு மாம்பழம் தேவை. இந்த மாம்பழம் பார்க்க தான் வந்துட்டு காய் மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளே வந்துட்டு நல்லா பழுத்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நான் இதில் வந்துட்டு ஒரு பழம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு பழத்தையும் நான் நல்லா தோல் சீவிட்டேன். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தையும் நான் சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். நான் இந்த ஜூஸ்க்கு இந்த ஹோல் மாம்பழத்தையும் அப்படியே ஆட் பண்ணுறேன், ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன் கட் பண்ணி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸையும் நம்ம ஜார்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு ஹாஃப் லெமன் போதும். அதுக்கு நடுவில் இருக்க சீடையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் லெமனை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரூட்ஸ் கூட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நான் ஒரு கிளாஸ் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு பப்பாயாவும் மேங்கோவும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதனால் நான் எந்த ஒரு சுகரோ இல்லை ஹனியும் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹனி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிகே குக்கிங் ஷோ. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லான 2 ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.